ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 அப் சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 13/8/2023 ஸ்ரீசக்தி SS 428க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் உருவாக்கியிருக்கோம். ஏன்னா ஒரு ட்ராவும் ஒரு டேட்டில் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு வந்து ஸ்ரீசக்திங்கிற பேரில் வருது. அதே மாதிரி புதன்கிழமை இருந்தால் 50-50. ஸோ இப்படி வந்து நம்ம கம்பெனி டு கம்பெனி, அதாவது எந்த கம்பெனியோட நம்பர்ஸோ அந்த கம்பெனி நம்பர்ஸை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டச்சஸை உருவாக்க முடியும். அதனால தான் நம்ம வந்து எப்போதுமே சரி செவ்வாய் டு செவ்வாய், புதன் டு புதன், வியாழன் டு வியாழன் சொல்லிட்டு கம்பெனிகளில் நம்ம கெஸ் பண்ணுறோம். நிறைய நண்பர்கள் வந்து வீடியோவை பார்க்காம நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் தயவுசெய்து சொல்கிறேன், ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா. இன்றைக்கி நம்ம ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்லாம் பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் வந்து 993, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 347,993. ஸோ லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 478, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 247. இப்படி எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உருவாக்கியிருக்கோம். அந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்னு கொடுத்துருக்கோம் நண்பா. ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ஸ்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட், அதாவது ஏபிசி போர்டுக்குள்ளே மட்டும் நம்மளுக்கு மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை ஸ்ட்ராங்காக எடுப்போம். ஆனால் 2 போர்டில் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறோம் நண்பா. அதாவது எந்த நம்பர் வரலையோ அதை தான் நம்ம ஸ்ட்ராங் டிஜிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சீரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு SN 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் சீரியல் நம்பர். ஸோ ஒரு ரிசல்ட்டுக்குள்ளேயும் அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து 5 ரிசல்ட்டுக்குள்ளே எல்லா நம்பர்ஸுமே வரணும். ஆனால் அதிகப்படியான ட்ராக்களில் அதுவும் இல்லாமல் இது 6 டிஜிட், அதாவது 6 நம்பர்ஸ்குள்ளேயுமே நம்மளுக்கு வரல. ஏபிசி போர்டு மட்டும் கிடையாது, நம்மளுடைய 60, 50, 40 கூட வரல. அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நண்பா நம்மளுடைய இந்த 0. 2 போர்ட்லையுமே நம்மளுக்கு 0 இது வரைக்கும் வரவே இல்லை நண்பா. 0 வந்து நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஸ்ரீசக்தியாக இருந்தாலுமே மற்ற ரிசல்ட், அதாவது மற்ற கம்பெனி ட்ராவலில் பார்த்தாலும் 0 வந்து அதிகப்படியாக லாக் பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரியல. ஆனால் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு 0 வர்றதுக்கு அதிகபட்சமாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2 போர்ட்லேயுமே 0 இல்லை நண்பா. ஸோ அதை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏ போர்டு தான் போடுறோம். வேணால் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம் நண்பா. 0 தான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பர் நண்பா. 0 வர அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. பெயிட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைய நம்பராக இருந்துச்சுன்னா டபுளில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு, அதோட நம்மளுக்கான பெய்ட் நம்பர். இப்போ நம்மளுக்கு 0 எப்படிலாம் வரல அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நான் வந்து இந்த 637 கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 3 7 இருக்குது. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 6 4 5 637. ஏபிசி போர்டில் 6 3 7. ஸோ இங்கே நம்மளுக்கு இது மிஸ்ஸிங். அதுக்கடுத்து ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு 6 4 5, இங்கேயும் நம்மளுக்கு மிஸ்ஸிங். அதுக்கடுத்து இந்த 637க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் வந்து 494. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 918494, 918494. ஏபிசி போர்ட்லையும் மிஸ்ஸிங்கு. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 65லையும் நம்மளுக்கு மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு 192 ரிசல்ட் ஏபிசி போர்டில். ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 252 192. இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு 252 192 மிஸ்ஸிங். இங்கேயும் மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு 192க்கு அப்புறம் 954 ரிசல்ட்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 998 954. இதுலையும் நம்மளுக்கு 9 9 8 9 5 4 மிஸ்ஸிங். இங்கேயும் நம்மளுக்கு இது மிஸ்ஸிங். இப்போ 4 ட்ரா நம்ம பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு 0 இல்லை நண்பா. ஸோ ஸ்கொயரில் இருக்கிறது 0 நண்பா. இப்போ அடுத்த பாருங்கள், நம்மளுக்கு 878 ஏபிசி போர்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 949 878 949 878. இதுலையும் நம்மளுக்கு மிஸ்ஸிங்.
ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு நம்மளுக்கு மிஸ்ஸிங். இப்போ 878க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டை கவனிங்க. 247 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 118247. இதில் நம்மளுக்கு 118 247 மிஸ்ஸிங். ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு நம்மளுக்கு மிஸ்ஸிங். ஸ்கொயரில் 0. இப்போ கிட்டத்தட்ட நம்ம 6 ட்ரா பார்த்துருக்கோம். 6 ட்ராவிலையுமே நம்மளுக்கு 0 இல்லை நண்பா. ஸோ ஏபிசி போர்டில் மட்டும்தான் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 போர்ட்லையுமே 0 இல்லை. 2 சைடுமே 0 இல்லாதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு 0 வர்றதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தடுத்து 2 ட்ரா பார்த்துருவோம். இந்த 247க்கு அப்புறம் 478 ரிசல்ட்டு. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 285478. இதில் 285478. இங்கே இது மிஸ்ஸிங். இங்கிட்டு பார்த்தாலும் இங்கிட்டு மிஸ்ஸிங். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை 993 ரிசல்ட். ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 347993. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 4 7 9 9 3 ஏபிசி போலில் மிஸ்ஸிங். அதே மாதிரி ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு இது மிஸ்ஸிங். ஸ்கொயரில் 0. இப்படி கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து 2 போர்ட்லையுமே 0 வரல நண்பா. அதனால தான் இந்த ட்ராவுக்கான நம்ம கீ நம்பராக 0 கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் நண்பா பார்த்துருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 வர்றதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஏ போர்டுன்னு கெஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ட்ராவுடைய கீ நம்பர் 0 தான் நண்பா கிடச்சிருக்கு. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுக்குறோம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். மெம்பர்ஷிப்பில் வேண்டாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு கெஸ்ஸிங் பற்றி தெரியாது, எனக்கு வந்து ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். எப்போதுமே சரி, ஒரு பக்கம் தான் நம்மளுக்கு ஃபெயில்டு கொடுக்கும். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 பக்கமே ஃபெயில்டில் இருக்குது. அதாவது 0 2 பக்கமே வராமல் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 0 00 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எப்படி வேண்டாலும் வரலாம் நண்பா. அதாவது மொத்தமாக நம்மளுக்கு வந்து 60 5D 4D ABC இதுதான் நம்மளுடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டு. ஃபுல் ரிசல்ட் எக்ஸு 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 எக்ஸு. ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த ரெண்டுமே சேர்த்தாப்பில் நம்மளுக்கு வந்து 00 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங் தான் நான் சொல்கிறேன் நண்பா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 13/8/2024 ஸ்ரீசக்தி SS 428க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.